என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஐன்ஸ்டீன் மூளையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஐன்ஸ்டீன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி நான் கொஞ்சம் சில தகவல் உங்கள்கிட்ட சொன்னேன். ரொம்ப டென்ஷனில் வளராங்கன்னு குழந்தைகள் வச்சுப்போமே, ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று மேனிப்புலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது மாடிஃபிகேஷன். மேனிப்புலேஷன் அப்படின்னா நமக்கு விருப்பத்திற்கு அகெயின்ஸ்டாக நம்மளை ஆட்டி வைப்பது. மாடிஃபிகேஷன் அப்படின்னா நம்முடைய இசைவோடு மாற்றங்களை கொண்டு வருவது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு உலகத்தில் சாதித்தே ஆக வேண்டும், மார்க்குகளை வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். இந்த நிர்பந்தம் ஐன்ஸ்டீனுக்கு இல்லை, அப்படியே விட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், ஐன்ஸ்டீனை இமேஜினேஷன் பண்ணுவாராம். இப்படி இருந்தால் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம யோசனை பண்ண விடுறோமா குழந்தைகளை, சொன்னதை செய்கின்றோம். அந்த ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் இந்த நிர்பந்தம் இல்லாதன் காரணமாக நியூரானுடைய டென்சிட்டி மாத்திரமில்லை, நியூரானுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். பல பள்ளிக்கூடங்களில் நான் போகும்பொழுது பெற்றோர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பாங்க, குழந்தைகளை அடித்து வளர்க்கலாமா என்று. நான் ரிசர்ச் ஃபைண்டிங் நான் ஒன்று சொன்னேன், அடித்து வளங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், காஸ் எஃபெக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எது செய்தால் இது விளைவு இருக்குது இல்லையா. ஒவ்வொரு முறை உங்கள் குழந்தைகளை நீங்கள் அடிக்கும் பொழுதும் 35,000 நியூரான்ஸு எகிரிடுது, ஃபியூஸ் எகிற மாதிரி. 160 கோடி நியூரான்களோடு குழந்தைகள் பறக்கிறாங்கன்னு சொன்னேன். தினமுமே தலைமுடி கொட்டுற மாதிரி, மரங்கள்லேருந்து இலைகள் உதிர்ற மாதிரி நியூரான்கள் ஆட்ரிஷன் இறந்து விடுகிறது. ஆனால் அவ்வளவு நியூரான்கள் இருக்கிறதுனால நம்ம தெரியல. அடிக்கும் பொழுது இன் அடிஷன் நார்மல் ஆட்ரிஷனோடு சேர்ந்து கூடுதலாக 35,000 நியூரான்கள் குழந்தைகளை இழக்கிறார்கள். எப்படி தலைமுடி இல்லைன்னா கொண்டை போட முடியாதோ, அடித்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நியூரான்களை இழந்து விடுவார்கள். இனிமேல் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அடித்து வளர்க்கலாமா. இந்த நிர்பந்தங்கள் இல்லாத காரணத்தினால ஐன்ஸ்டீன் சந்தோஷமாக வளர்ந்தார், புத்திசாலியாக இருந்தார். இந்த எபிசோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாமா?